முரளி சந்திராவை மிரட்டி ராகவ் அபியோட பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனேவும் வீட்டுக்கு வந்துட்டு அபி கிட்ட பேசுறாங்க. அபி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்ல அபி, அந்த ராகவ் வந்து உங்களுக்கு பொருத்தமானவன் கிடையாது, நீங்க அவனை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க வந்துருங்க சொன்னா நீங்க கேட்காம அதை தவிர எனக்கு ஞாபகம் மறதி இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலயே குறியா இருக்கீங்களே அபி அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. உடனே இவனுக்கு உண்மையா தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. முரளி உடனே சொல்றாங்க, அது எப்படி நான் ஏமாத்தினதா சொல்லி ஒரு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி கூட்டு வந்தா நான் எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லி உளறிடுவேன்னு இப்படி ஐடியா யாரு உங்களுக்கு கொடுத்தா? அந்த ராகவ் தானே. அச்சோ, இப்படி எல்லாம் ஒரு ஐடியா கொடுத்தா நான் வந்து மாட்டிக்குவேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நான் எப்படி உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ரொம்ப நேக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அபி, ஏய் கூடிய சீக்கிரம் உன்னை பார்த்தா உண்மை எல்லாம் வந்து அஞ்சலி அக்காவுக்கு தெரியற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இப்படி புத்திசாலித்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு சில ஐடியாவை லூஸ் தனமா பண்ணாதீங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டேவும் அபி கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ராகுவுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் அபி கைய விடுறா, கூடிய சீக்கிரம் வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்புற நாள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப உன் கூட நான் வந்து சண்டை போட்டேன்னு நினைச்சுக்கோ, அக்காவுக்கு தான் வந்து நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அக்கா வந்து உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால உன்னை என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனுஆகாஷம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உன்னை பார்த்தா உண்மையெல்லாம் கொண்டு வர்றதுதான் எங்களோட பிளானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு முரளி, ஓ நல்லது, எல்லாரும் குரூப்பா சேர்ந்துட்டீங்களா? சரி சரி, நீங்களும் முயற்சி பண்ணுங்க, முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.